ஒரு பெண்ணா பிறந்தவங்க அழகா ஒரு பட்டு வைக்கணும். இன்னும் 30 பட்டு வச்சிருக்கேன். ஒரு பட்டு நான் 10 பல பொட்டு நீ 10 இவங்களுக்கெல்லாம் நீ எத்தினியோ என்ன கீழே போடுவாங்க அதுனா வாய் உள்ள போட்டுங்கடா சளி சிந்திக்கி போட்டா அவே சாப்பிடும் புது சாப்பிடு ஏய் மரியாதை கட்டு போடு சட்டி பயக்கல ஏய் நான் தலை இது பூதேவி தலை பண்ணல கண்ணாடியா தலை போற ஏய் ஒரு பெண்ணா பிறந்தவ அழகா தலை வரி சீவி சிங்கரிச்சு ஒரு முறை வாளியே ஆமா உனக்கு தெரியாத கேக்குறே தலை என்ன போற என் தலை கெடு தெரியுமா போடு எடன் சோடர் போறடி எடன் சோடர் ஏய் ஏற்கனவே உனக்கு எனக்கு ஏழாம் பொறுத்த அமைதியா நின்னு சொன்னதா நான் சொன்னேன் எடன் சோடர் எச்சி வாய் முடுறா ஏய் நீ போடுறா ஏண்டி யூஸ் பண்ண தெரியுமா என்ன போற கேக்கா யூஸ் பண்றடி சீகாவா ஆமா கேடி செய்யறதுல போறேன் செக் போறேன்டி எப்படி என்ன தரேன் கேக்க போறேன் அதனால பண்ணிட்டேன் ஏய் இருடா ஒரு நிமிஷம் இருங்க ரெண்டு பேரும் இருங்கன்னா உங்களுக்கு மூஞ்சி பாரு நல்லா ஏய் வாங்க அவ கேட்டாளா ஏன் உனக்கு இந்த முந்திரி கொட்டை வேலை அமைதியா இருக்கு கேட்டா சொல்லணும் ஏய் கேளுடி என்னடி தலையில போற நீ போடா டேய் மாமா மாமா மாமான்னு சொல்றது கேளு ஏய் மாமா உன் தலை என்ன போற இந்த லூசு போறத நான் போடுவேன் நான் என் தலை போட்டே விதவிதமான போறது ஒட்டியான போறது என் தலைக்கே போறது ஏய் என்னடா போறே என் தலைக்கு என்ன போறது தெரியுமா போறே எனக்கு வாங்கி கொடுடா ஏன் பாக்குறப்பியா எனக்கு வாங்கி கொடுடா நீ போறத நான் போடுறேன் என் தலைக்கு ஒட்டியாந்து தான் போறேன் என்னடா போறே துணி சோப்பு போட்டா என் தலையே ஏய் மூணு பேருக்கு ஆளுங்க மரியாதை என்ன உங்களுக்கு ஏய் அவன் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ஆள் தாண்டி உனக்கு ஒரு மனசாட்சி ஆமா நல்ல குழந்தை அது நல்ல பொண்ணுதான் பண்ணி ஏண்டி என் தலை என்ன போறது தெரியுமா காட்டுக்கா என்ன பண்ற ஐயோ நடி பண்ற என் தலைக்கு போறது கவர்மெண்ட் சிகாத்தூள் என்னடா இது நிறுத்து கவர்மெண்ட்ல கூட சிகாத்தூள் கொடுக்குறாங்க அதானே. கவர்மெண்ட்ல ஒரு ரேஷன் எல்லாம் அரிசி போடுறாங்க பருப்பு கொடுக்குறாங்க எண்ணெய் கொடுக்குறாங்க ரவை கொடுக்குறாங்க உப்புமா கொடுக்குறாங்க உப்புமா குடும்பல கொடுப்பாங்க ரவை வாங்கி நம்ம என்ன செய்யறோம் வீட்டுல உப்புமா செய்யறோமா அது எத்தனை நம்ம 2 பேர் ஏறி வேலைக்கு போல ஏய் யார் நீ நானும் ஐயோ உன்ன கூட தான் வருவேன் நான் முதல்ல எச்சி போ ரொம்ப பின்னால உட்காந்து கெட்டியா பிடிச்சிக்கிறேன் என்னடா அதான் சீட்டை வாங்க பாரு இன்னைக்கு நீ ஏய் சொல்லி என்னதான் பாரு உனக்கு அதுக்கு கவர்மெண்ட் சிகாத்தூள் தேதா தெரியாது கவர்மெண்ட் சிகாத்தூள்னா அதான் யாரு களிமண் அது போட்டு கசக்குனா ஏய் என்னடா ஹலோ என்னடாவா ஒரு ஆள் நான் பத்தி எப்படின்னா வாடா போடான்னு பேசாத சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களாம் என்னங்க வாங்க போங்கன்னு பேசு டேய் உனக்கு என்னடா மரியாதை முக்கா 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 ஏய் இனிமே என் பேர் முக்கா முக்காவா ஏமா இனிமே என் பேர் முக்கா 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 என்ன முக்கா முக்கா எத்தனை உங்க ஆண்கள் கேள்வி போ போட்டு ஒண்ணு எத்துதா முக்கா முக்கா எத்தனையா முக்கா எத்தனை ரெண்டு சேர்ந்தா யார் பண்றா மரியாதை கட்டு மூடா ஏய் ஒன்றையா நான் டேய் 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 அதுக்குதான் உங்க ஆண்களுக்கு எதுவும் தெரியாது எங்க பெண்கள் கேள்வி போ ஏமா ஒண்ணு எத்தனைமா முக்கா எத்தனையா அதுக்கு அவங்களுக்கு யார் சொன்னா அங்க இருந்து வந்து பாரு சவுண்ட் டேய் ஒன்றை யார் பண்றா மரியாதை கட்டு மூடா என்னடா ஆனா அந்த பேரு வேணா கேள் பிடிக்கல சிரிக்கிறாங்க நல்ல பேரை வைமா. சரி விடு இன்னில இருந்து உனக்கு கியூட்டான ஒரு பேர் வைக்கிறேன்டா டேய் இன்னில இருந்து உன் பேரு டோரி டோர் நான் டோர் போட வைக்கிறது இல்ல அப்ப டோரா வெச்சுக்கோ புத்தியா இருக்கட்டும் மூஞ்ச புத்தியா ஹலோ ஒன்னு சொல்ல கேட்டுக்கோ சொல்லு. எப்பவுமே இந்த ஆம்பளைங்க அண்ணா வெச்சிட்டுக்கறோம் வர இல்ல எப்பவுமே சொல்றேன் ஆம்பளைங்க நாங்க எப்பவுமே மேலதான் ஆ. பொம்பளைங்க
ஆம்பளைங்க நீங்க எப்பவுமே கீழே தான். எதை வச்சுதான் கண்ணா சொல்றேன்? நாங்க எல்லாம் வேலை செய்வோம். நாங்களும் தான் செய்வோம். சைக்கிள் ஓட்டுவேன், ஓட்டுவேன். புல்லட் ஓட்டுவேன், ஓட்டுவேன். ஆட்டோ ஓட்டுவேன், ஓட்டுவேன். கார் ஓட்டுவேன், ஓட்டுவேன். லாரி ஓட்டுவேன், எல்லாத்தையும் நீ இப்படியே ஓட்டுவியா? லாரி ஓட்டுவேன், ஏய், இப்படி ஓட்டுவாங்க. லாரி ஓட்டுவேன், சீக்கிரமா போலாம் ஊருக்கு. பஸ் ஓட்டுவேன், எல்லாத்தையும் நாங்க ஓட்டுவோம். ஏய், கீழே போறல நீ ஓட்டு, மேல போற ஏரோப்ளேன் அது பெண்கள் நாங்க தாண்டா ஓட்டுறோம். நீங்க 3 பேரும். ஆமாண்டா. அம்மா மேல போற ஏரோப்ளேன் நீங்க ஓட்டுவீங்க, ஆனா உங்கள ஓட்டது யாரு? ஆமா நீ லாரி ஓட்டுவ, நீ பஸ் ஓட்டுவ, ஸ்கூட்டர் ஓட்டுவ, கார் ஓட்டுவ, இதுல ஓட்டுவ. ஒரு நாள் கூட என்ன ஓட்ட மாட்டேன். சரி இவ்வளவு பேசுறிய இந்த ஆம்பளைங்க நாங்க இல்லாம பொம்பளைங்க கொத்தவங்களால எப்படி குழந்தை பத்த ஏய், முடியும்? மரியாதை மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோ. give respect take respect ரா. நோ ரெக்கமெண்ட் டு respect ரா டேய். அதான் இங்கிலீஷ் நானு என்ன ரொம்ப அழகா பேசுவது தெரியுமா? மத்த அந்த ஆம்பளைங்க நாங்க எல்லாம் எப்படி குழந்தை பத்த டேய், என்னடா காலம் இது? கம்ப்யூட்டர் காலம், விஞ்ஞான காலம், டெக்னாலஜி காலம். ஊசி போட்டு பத்துப்பே, மாத்திரை போட்டு பத்துப்பே. எப்படினாலும் பத்துப்பே, போட போடு. அம்மா ஊசி போட்டு குழந்தை பத்துக்கலையா? ஊசி போட்டா குழந்தை பத்துக்க. குழந்தைக்கு 5 வயசு ஆச்சு. இத்தனை ஸ்கூல்ல சேர்க்கிறேன். ஹெட் மாஸ்டர் உங்க அம்மா பேர் என்னன்னு கேட்டா கெத்தா உன் பேர் சொல்லுவேன். உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்லுவேன். அந்த ஊசி கூட மருந்து நாங்க தான் தயார் பண்றோம். எனக்கு கல்யாணம் ஆகி அது குழந்தை பிறந்து அது ஸ்கூல்ல சேர்க்கறது இருக்கட்டும். உங்க அப்பா பேர் என்னடா? எங்க அப்பா பேர் தம்பி, உங்க அப்பா பேர் என்னடா? யோசிக்காம சொல்லு. யோசிக்காம சொல்லுடா. ஏய், எவ்வளவு அழகா சொல்றான். சின்ன பையன், உனக்கு உங்க அப்பா பேர் தெரியாது? சரி எந்த அப்பா பேர் சொல்றேன்? எத்தனை அப்பாடா? ஒரு அப்பா தான் எனக்கு. அவர் பேர் சொல்லு. எங்க அப்பா பேரு கண்ணப்பன். அதான் கண்ணி நகரா வச்சுக்கிறான் உங்க அப்பா. மரியாதை கட்டு கூட கண்ணை பத்தி பேசுறியா? கொல்ல பத்தி பேசுறாங்க. கண்ணை பத்தி மட்டும் பேசாத. ஏன்டா? ஹலோ, நாங்க தான் மேல என்னடா பார்வதி டேய்? குரு பார்வை என்ன? சொல்லு என்ன? ஊர் பயிற்சி என்ன? ஏய், இங்கடா. ஹலோ கண்ணு குட்டியா உன்னதான் பாத்துக்கிறேன்னா? ஏய், இங்க என்னடா? இங்கடா. ஹலோ உன்னதான் பாக்குறேன்னா? இப்ப பாருடா. அண்ணமா ஏய், இங்க பாரு. உன்னதான் பாக்குறேன்னா? ஏய், உனக்கு இது பாட்டா இது பாட்டா? புரியலையா? எதுல பாட்டு? எல்லாமே நல்லதாங்க இது. ஏய், நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். என்ன சொல்லு? இந்த கண்ணை மூடு. இது எத்தனைடா? 1 இது 2 இது 3. அப்ப எனக்கு தான்டா ஃபால்ட். அப்படி சொல்லு. இந்த கண்ணை மூடு. ஆ, இது எத்தனைடா? நீ எங்க நிக்கிறனே தெரியல. டேய், அதான் குரு பார்வை. இதான் பார்வையா? ஆமா. எல்லாருமே உன் கண்ணுக்கு நல்லா தெரியுறாங்களா? சத்தியமா எதுல உட்கார்றாங்களா? ஆம்பளைங்க என் கண்ணுக்கு சுத்தமா தெரியல. தெரியல. தொலாகிற பொண்ணு படி சுத்தம். ஆளுக்கு ஒரு ஜாதை எடுங்கம்மா. மூஞ்சி பாரு அவனுக்கு. டேய், என்னடா? நாங்க தான். நான் driver. ஏய், நாங்க தான் மேல. நாங்க தான் உயர்ந்தவங்க. நாங்க தான். ஏய், இங்கே வைடா போட்டி. போட்டி வைக்க பாரியா? ஆமா. சரி போட்டி வை வேணாம்னு சொல்ல. ஏய். என்ன போட்டி தெரியுமா? கை தட்ட போட்டி. ஏய். என் பக்கம் கை தட்டல அதிகமா இருந்தா நான் ஜெயிச்ச மாதிரி. சரி. உன் பக்கம் கை தட்டல அதிகமா இருந்தா நீ ஜெயிச்ச மாதிரி. ஏய். ஒருத்த வந்து என்ன சொன்ன சொல்லி. ஏய், ஏய். அதான் சொன்னேன். அது மங்காளிங்க எல்லாம் மாத்துங்கறாங்க. ஆமா. ஏய், உங்க சின்னம் ஒரல்றா. சாவில போய் சேர்ந்து உலக்க சின்னம். டேய், எங்க சின்ன அடுப்புடா. இந்த அரக சின்னம். டேய், என் சின்ன கடாய் சின்னதா. இந்த கரண்ட் சின்னம். மாமா மாமா என்னடா சின்னது மாமா? இந்த லூசு கூட வயா சின்னங்குது. என்ன சின்னம்? சொல்லி சொல்லி. ஏய், சின்னமா சின்னமா? ஏய், சின்னதா டேங்க் சின்னம். அதுக்கு டேங்க் சின்னமா? இந்த மோட்டர் சின்னம். அது எப்படி? நான் மோட்டரோட தான் டேங்க்ல தண்ணி ஏறும். டேங்க் இல்ல. கீழே போக வேண்டியதா? மரியாதை கட்டு போடும். நாங்க தான் உயர்ந்தவங்க. டேய், போட்டு கேளுடா. ஓட்டு கேட்கணுமா? வார மயிறு. ஏய், வார மயிறு. பாரு, நான் கெத்தன் நானு. எனக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு. கேளுடா. நான் சிங்கங்களே. பாரு, கேவலம் ஒரு பொட்டசி அடுப்பு ஊதுற பொட்டசி. உக்காஞ்சா முட்டி புடிச்சு நேக்குற பொட்டசி இவளுங்க. இவளுங்க வந்து ஆன்சர் பத்தி கேவலமா பேசுறாதே குட்டிடே. நம்ம ஆன்சர் பத்தி கேவலமா பேசிட்டா இது ஆண்களுக்கு நம்மளுக்கு தான் கேவலம் அவசியம். ஒரு பொம்பளை நம்ம தோற்கவே கூடாது. நான் 1 2 3 சொல்லுவேன். குட்டிடே உசாரா இருங்க. அண்ணா உசாரா இருங்க. 1 2 3 சொல்லுவேன். கை தட்டு அதிகமா இருக்கணும், விசில் பறக்கணும். என் கெத்து காட்டணும். பொம்பளைகள் நம்ம தோற்கவே கூடாது. ஆம்பளைங்க எப்பவுமே ஓகேவா? 1 2 3.
எத்தனை ஓட்டு? 1 கோடி 1 லட்சம் ஓட்டு. டேய் எண்ணவே முடியலடா. ஆமா. கை விட்டு பார்த்தாலே எண்ண முடியல. ஆமா. அதோ தட்டானே அவனுக்குலாம் ஓட்டு ஐடியா கிடையாது. எப்படி இருக்குன்னு சொல்றா, இருக்குதான்னு சொல்றா. அப்படி இருக்குதுன்னு தைரியமா சொல்றா. டேய் இல்லையா? டேய் அதுதான் தாய் தந்தையோட வளர்ப்பு. எவ்வளவு அழகா வளர்த்திருக்காங்க பாரு உங்க அம்மா. உங்க அம்மா தான் வளர்த்துறாங்க. எங்க எடுத்துருக்கலாம்னு மூஞ்சி பாரு. மொத்த 1 கோடி ஓட்டுல கேட்சி படி. எதுவுமே பண்றதுல போடா. பாடி. பாடி. ஜெயிக்கிற பாருடா. பார்க்கலாம். அம்மா அட எக்ஸஸ் பண்ணிக்கிறேன், எக்ஸஸ் பண்ணிக்கிறேன். நான் கை வலிக்கு பாரு. கேவல இந்த டோரி கணக்கிட்டே நம்ம தோத்து போனோம். பெண்கள் நம்மதா மேலன்னு சொல்லி நம்மதா மே கெத்துன்னு சொல்லி எல்லா பெண்களும் சேர்ந்து கை கட்டி படதே எல்லா பெண்களும் சேர்ந்து யாரை கை தட்டுமா. ஆதார் கார்டு தான் எனக்கு முதல்ல கேளு. தம்பி ஆதார் கார்டு போடா. வெட்மமா உனக்கு ஆத்திக்க பிளேட் சொல்றேன் பாரு, இந்த பொம்பளைங்களா கை தட்டாங்களா? டேய் எங்க கை தட்டினதை விடு. எங்க பெரியப்பா தட்டினாரு அவரை கேளுடா. மானஸ்தன். ஏன் உனக்கு தட்டாரு, உனக்கு தட்டல. எனக்கு ஏன் திரும்பி தட்டினாரு? டேய் என்னடா பார்த்து நீ? வேணா, ஏன் நீ தட்டனியா? கைத்துல எப்படி இருந்து தெரியுமா? ஆறு மாத்திரை புளி மாத்திரை ஏறி புண்ணா உனக்கு சத்த புளிமா எப்படி விரியும்? தப்பு, தப்பு, தப்பு. ஆனா உத்தாரா இன்னைக்கு தான் பார்த்தேன் நான். உக்காஞ்சிக்கு பேர் அந்த குழந்தை. உக்காஞ்சிக்கு பேர் அந்த குழந்தை. என்ன பண்ண? எதுல? ஏய் அது ஆம்பளை பையன்டா. ஆம்பளை பையனா? கெத்து பாரு. அருமையா தட்டினா. பக்கத்துல உக்காஞ்சிங்க பாரு. அந்த அம்மா ஏமா அப்படி கொஞ்சம் திரும்பு. அந்த அம்மா கை தட்டு தெரியுமா? உன்னதான், உன்னதான். ஏய் சரிடா. அந்த அக்கா எவ்வளவு சிங்கம் போல கேட்பிருமா கை தட்டாரு. அந்த பையனாவது நல்லா தைரியமா கெத்து சாப்பிடலாம். அது தட்டு தட்டெல்லாம் பாருங்க. ஏய் அவங்களாவது பரவாயில்ல. போட்டு பாத்தியா? கொஞ்சம் தண்ணி சோறு வாங்கி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. அழுவாதடா. அழுவாதடா. சரி விடு. அழாத மாமா. மாமா அழாத. அந்த பாவர் தோசி எத்தனால சனியும் அதை தூக்கி மூஞ்சில் வைக்கிறது. ஏய் சரி விடு. பாஸ் ஆடுறது கொஞ்சம் சொல்லு. நீயோ தோத்துட்டே. மனசு காத்து நல்லா கேட்டுக்கோ. அவங்க கேட்டாங்களா? நானும் நீயும் தோத்துட்டேன். நாடா சரி விடு. இருவருமே சரிசமம். ஒத்துமையா இருக்கலாம். கை கழுவுனியா? ஏடியா சாட்டி? அவளுக்கு செல்ல பேர் ஆசாத்தி. ஆமா. நான் வந்து எனக்கு நீ தான் வந்து. எப்படி சொல்லுங்க? எழுத்தளவு தூரம் மச்சான் அளவு ஏதும் இல்லை
அதுக்குனே பிறவி எடுத்தவன். ஏம்மா பெரியவங்க சொல்லுவாங்க வந்த கால விட்டு வந்த கால பிடிக்காதடான்னு சொல்லிட்டு ஏம்மா சமாதானம். என்னடா தாய் உங்களுக்கு வருகை தாய் என்ன பண்ணீங்களா நான் போய் வந்துட்டேன். என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க மகளாச்சிட்டு வர என்னுடைய மகன் எங்க இருந்தாலும் அழைச்சிட்டு வரான்னு வேற 2 மணிக்கு போன ஆளே இல்லை. பின்கூடமா போய் பார்த்தா நந்தவந்தம் எகுரி குச்சி விளையாடி கொண்டு விளையாட்டு பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்கடா. ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். என்னம்மா தாய் வரசொன்னாங்கன்னு சொன்னேன். உங்களை பார்ப்பதற்காக ஓடும் வெள்ளையாய் மனம் பிள்ளையாய் வெள்ளையாய் மனப்பிள்ளையாய் இங்கு வந்தவன் அல்லவா என்னை தாங்கிடும் போற்றிடும் தெய்வமோ நீ அல்லவா வெள்ளையாய் மனப்பிள்ளையாய் வந்தவன் நீ அல்லவா என்னை தாங்கிடும் போற்றிய தெய்வமும் நீ அல்லவா வெள்ளையாய் மனப்பிள்ளையாய் இங்கு வந்தவன் நீ அல்லவா என்னை தாங்கிடும் போற்றிய தெய்வமும் நீ அல்லவா என் பேக் அந்த ஊது வச்சுட்டாங்க அங்க பேசணும். இதுதான்டா ஆசைப்படுறேன். மூஞ்சி பாரு. போடா எங்களுக்கு எங்க இறங்குது அதெல்லாம் நடு சங்கு உள்ள ஊத்துறானுங்க. ஆமா அப்படிதான் வணங்கணும்டா. ஏய், போடா போடா. இவனை பறிச்சு தூக்கு. ஆமா. உங்கள் அன்பு உங்கள் அன்பு கோழி கொட்டிச்சு ஆசி மகள் மான்விழி வாழ்த்துங்கள் தாயே. மான்மிடி தேன்மணி இருவர் 100 ஆண்டு கால தீர்க்காயுசோடு வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறேன். அம்மா எனக்கும் 4 வாத்து கொடுமா அம்மா 4 வாத்து கோழி வேணுமா? அது இல்லம்மா என்ன கூட 150 வருஷம் நான் வாங்கணும் என்ன வாங்கிக்கலாம். எத்தனை வருஷம்? 150 போதுமா 150 வருஷம். போதுமா போதுமா போதும் 150 போதும். ஒரு 200 வருஷம். வேணாம் வேணாம் அவ்வளோ 300 வருஷம். அவ்வளோ ஆசை எல்லாம் வேணாம் 150 வருஷம் நான் வாங்கணும். அதே கம்பெனில. இல்ல சார் ஏய், நீ எப்ப பிறந்தாயா? எதனா இருந்தா போன் பண்றேன் சார். முட்டாசி வந்தாக்கா ரெண்டாவது சனிக்கிழமையே முடிச்சு போடு. ஏய், மூணாவது சனிக்கிழமை அன்னைக்கு காலையில 10 மணிக்கு செட்டில்மெண்ட் பண்ணிட்டு ஓடிடு. ஐயா எக்ஸல்ல இறங்கி போகும்போது கவர்மெண்ட் பஸ் வேலூர் வரைக்கும் காஞ்சிபுரம் பஸ் இடிச்சு அப்படியே குமர ஒண்ணு வாரிக்கும். என்னைக்கு மூணாவது சனிக்கிழமை அப்ப உன் பாய்க்கு 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிட்டு 11 மணிக்கு தானே நான் சொல்றேன். ஒன்னாம் நீங்க எப்படி செத்து விட்டா முடியாது நாங்க எழுதி வாங்கிட்டு வந்துட்டோம். இதோ உட்காந்துக்கிற மாதிரி கோயில் தானே யாரா யமதர்மரே. எனக்கு பிடிச்ச மாசத்துக்கு நீ வரியா இல்ல நான் கொண்டாவில் வந்தனா தும்பு ஆயிடுன்றோம். சீக்கிரம் அனுப்பு. 4,80,000 நான் போட்டுக்குவேன். நாங்க எழுதி வாங்கிக்கணும்டா. எழுதி வாங்கி பாருமா என்னடா? நல்லா கேட்டுங்க என்னடா, பொதுமக்களே. என்னடா? இது ஒரு பெத்த தாய் வந்துக்கிறாங்க வயசான காலத்துல அம்மா சாப்பிட்டீங்களா கொண்டீங்களா உடம்பு எப்படி இருக்குது ஏதா இருக்குன்னு சொல்லி கேக்குறீங்களா கேளுடா அது அவனுக்கு. பாட்டு புதுசு புதுசா நாளைக்கு எந்த நந்த உடம்பு போலாம் எங்க போய் விளையாடலாம்னு சொல்லி பேசிக்கிறேன் கேளுடா. இங்க என்ன பண்ணிக்கிறாங்க ஒரு தாய் வந்தாங்க அம்மா எப்படி இருக்கு உடம்பு நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு சொல்லி கேக்குறீங்களா உன் அருள் என்ன உங்களுக்கு உன் மேல அருள்
அறிவில்ல அது அம்மா நான் சாவறது சிங்கிள் சொல்லு ஒண்ணு சொல்ல மாட்டேன் நீ சொல்லுங்க உன் அறிவில்ல உங்களுக்கு உன் அறிவில்ல அது அம்மா என்ன சொல்லல அவங்க இருவருக்கு அம்மா யாருடா? அவங்க ரெண்டு பேருக்கு அம்மா நீ போடா போடா ரெண்டாவது நாய் தண்டை கேளு ஏய் போடா மான்மிடி சான்மிடி அம்மா. இருவரும் எதற்காக அழைத்து தெரியுமா? எதற்காக? இருவருக்கு திருமணம் செய்ய போறீங்க. பேசவா மட்டும் திட்டாங்களா இல்லையா? ஒரு பெத்த தாய் உங்க இருவருக்கும் திருமணம் சொல்றாங்க. எந்த மாதிரி திருமணமா? இல்லம்மா நீ ரெண்டு திருமணம் அம்மா வரணும் குத்தணும். ஏடா இல்ல ஒரு பெத்த தாய் திருமணம் சொல்றீங்களா இல்லையா? அம்மா இப்ப வேணாமா எனக்கு உன்னை கொஞ்சம் விளையாட்டு நாங்க வளர்த்தோம் அப்புறம் வச்சுக்கலாம் கல்யாணம் சொல்லிட்டு அதுக்கா எந்த பக்கம் திருமணம் அறிவு இருக்கா உனக்கு? புத்தி இருக்கடா? சின்ன சிறியவர்கள் விளையாட்டு பிள்ளைகள் அவளுக்கு திருமணம் தான் என்னடா தெரியும்? வாழ்ந்து முடித்துவேன். ஏய் வயதானுவேன் உனக்கு எல்லாம் தெரியும். அதனால குழந்தைகளுக்கு எடுத்து சொன்னா தெரிஞ்சுக்க போறாங்க. நான் சொல்றேன் ஏய் சொல்லுடா. ஏய் நாங்க சின்ன குழந்தைங்க எங்களுக்கு என்னடா தெரியும்? வாழ்ந்து முடிச்சவன் வயசானவன் எங்களுக்கே தாத்தா யம தர்மத்துக்கு கூட்டு போற ஒரே ஆள் நீதான். ஒன்னும் கல்யாணம் ஆகல எனக்கு பொண்ணு தேடிங்கிறாங்க எங்கடா சுடுகாட்டியா? திருமணம் தான் தெரியாதா? தெரியாது. கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் திருமணனாலே எனக்கு தெரியல கல்யாணம் நானடா. சொல்லு கல்யாணம்னா முதல்ல எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லு எல்லாம் என்னையே பாரு. முதல்ல மண்டகா மாதிரி இருக்கும். வெண்டைக்காய் மாதிரியா? அப்புறம் கத்திரிக்காய் மாதிரி ஆகும். அப்புறம் சொர்க்கா மாதிரி போகும். அப்புறம் பூசணிக்காய் மாதிரி வரும். பட்டு வச்சுக்கணும். ஏய் இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? தெரியாது. இப்ப விளக்கமா சொல்ற மாதிரி விளக்கமா சொல்லு. நேரா காஞ்சிபுரம் போறோம். நேரா? ஆமா. டேய் இப்படி போனா என்னடா டேங்க்ல இருக்கு தண்ணிடிங்க. மொத்த தள்ளி மக்கியோ. டேங்க் ஊருக்குள்ள தண்ணியா வரக்கூடாது. ஐயோ டேங்க் வச்சு தள்ளிடணும். நேரா காஞ்சிபுரம் போறோம். ஒரு செருப்பு கடைக்கு போறோம். எடு ஒரு ஜதியா. எப்பமா எடுத்துக்கற? நாங்க இது விகேசி தான். நேத்து கூட கோயில்ல இருந்து தான் மாட்டி வந்துட்டேன். சொல்லுடா. ஒரு செருப்பு கடைக்கு போறோம். புதுசா ஒரு ஜத செருப்பு எடுத்து முதல் முறையா போட்டா அது எப்படி இருக்கும்? டைட்டாரோ. அது கேக்கல. டைட்டாரோ. டேய் டே பாலுகா என்னடா டைட்டா இருக்கான் அது என்ன கை ஒதுருது அப்படியே ஐயா மணி 10 11 ஆனா ஒதுல இருக்குது பாரு. நேற்று கூட 3 வாட்டி வாங்கி குத்துனேன் மாடியாடி கட்டு போறோம். யாகடவத்துல கூட வந்து கெஞ்சி ஒரு கணக்கல கேட்ட ஒரு 150 விடுறாங்க. ஏன்டா நீ என்ன கேக்குறது? உட மாட்டேன்ட்டான். ஏய் வெட்டிக்கார சொல்றாரு. நீ என்னைக்கு குடி நித்திரி அன்னைக்கு ஆபத்தான். நீ குடிக்கிற வரைக்கும் அவருக்கு மஜா. சோள கூட வாங்கி மாட்டாங்க. டேய் எனக்கு வாங்கி கொடுத்துட்டு ஊருக்கு போலாம் பாருங்கயா. நீ வில்லாஸ்கார கூட பாருங்கறியா? கேட்டு போட்டு வாங்க. டேய் வில்லாஸ்கார பாய் பாத்துக்கறியா? நீ அவட பாத்துது கவுண்டர் டேய் 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 அவர்கிட்ட கொடுத்து கொடுப்பாரா? ஒண்ணு தேவல உங்க கதை தேவல. உனக்கடா காசுக்கு பஞ்சம்? உனக்கா பஞ்சம்? டேய் மாச்சோளுக்கு எத்து மன அந்த போட்டலுக்கு கூட சோறணும். என்னமாடா உங்களுக்கு? நான் ஒண்டி வேத்து போறேன். எப்படி போமா? போவோம் 4 முறை போட்டு காட்டினா என்ன ஆகும்? அதே மாதிரி தான் லூஸ் ஆயிடும். ஏய் லூசு. கடா வயசாகிக்குது கல்யாணம்னா திருமணம்னா கேட்ட பாரு. ஒரு 8வது படிக்கிற பொண்ணு ஒரு 10வது படிக்கிற பொண்ணை போய் கேட்பாரு திருமணம்னா என்ன கல்யாணம்னா என்ன எப்படி காதல் எப்படி கல்யாணம். இப்ப பெத்தவங்க ஒரு செல்லு ஒண்ணு எடுத்து குத்துறாங்கப்பா. நேரா வாங்கிக்கணும். வீட்டுல பேசுறது கிடையாது. ஓட்டு வந்தா போதும். நேரம் வந்தா ஹரிசங்கர் எங்க இருக்கீங்க? நான் பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி இருக்கேன். சத்திரம் பின்னாடி இருக்கேன். அவன் சொல்றான் ஆட்டோல போலாமா? ஆட்டோல எல்லாம் தேவையில்ல. நோ 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 டூலர் எடுத்து நம்ம ரெண்டு ஜரியா கட்டி பிடிச்சிட்டு போலாம். அதெல்லாம் சொல்லி பேசி லவ் பண்ணுங்க. மத்த கடா வயசாகிது கல்யாணம் தான் கேட்ட பாரு. ஏய் அண்ணா வந்தியா? ஆமா. சொன்னியா? ஆமா. வேலை முடிஞ்சுதா? ஆமா போ. எதா இப்போ அடே ஜெயமா திருமணம் என்று உரை தேடி மாப்பிள்ளை யார் தெரியுமா? அவன் போயிட்டான். நான் ஏன் ஸ்டைல் நான் ஏன் மூஞ்சி அழகு நான் ஏன் ஸ்டைல் மாப்பிள்ளை அது ரொம்ப லைட்டா கவரேஜ் ஆகும். வேற வழி இல்லடா. எனக்கு கல்யாணம் எல்லாம் கை தட்டுங்க. மணமக்கள் கை தட்ட எனக்கு கல்யாணம் வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது. ஏண்டா உனக்கு எதுனா ஒண்ணு ஆச்சுன்னா சந்தோஷப்படுற மொதல்
சேர்த்துறாங்க கூடுதா காலியானி ஆமா புதாப்பா வராருல்ல நான் பிள்ளை என்று சொன்ன நீ யார் தெரியுமா? நாட்டை ஆட்டிக் கொண்டிருக்கிறாரே என்னுடைய அண்ணன் உன்னுடைய தாய் மாமா அவர்கள் பெற்ற இரு பிள்ளைகள் தான் என் விஜய இருவர் தான் உங்களுக்கு மாப்பிள்ளை. என்னுடைய தாய்மாமா மகன்களா சிறு சிறு வயதில் என்னை மாமா வீட்டு அத்தனை ஆசைகள். இதை சொன்ன மாத்திரம் சந்தோஷம் இருக்கிறது தாயி. அம்மா ஆனால் ஒரு சின்ன ஆசை உங்களுக்கு வயதாகி விட்டது. ஆமா இருப்பாங்களோ கூடுவாங்களோ சொல்ல முடியாது சத்தியமா. ஏற்கனவே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நேர்ல ராமதாஸ் ஹாஸ்பிடல் போய் வந்தாங்க சத்தியமா. இப்ப பாருங்க பாரு மாலை 2 மாலை அதான் கடைசி மாட்டி. நான் சாவுன்னு முதல்ல நீ தாண்டா முடிவு கட்டுக்கிறேன். 4,80,000 மிச்சமாவுமே கடவுளே. 500 ரூபாய் கடவுளே 500 ரூபாய் கல்பனை வாங்கி கொடுத்துறேன் உனக்கு. 500 ரூபாய் கல்பனை. ஆமா ஆதலால் நாட்டு மக்களை சரிவர பார்த்துக் கொள்ள முடிவில் நீங்கள் பெற்றோரோ இரு பெண் பிள்ளைகள் எங்களால் நாட்டாள முடியுமா? அதனால் எங்களுக்கு ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் மாமாவின் நாட்டு மன்னனாக மாற்றி அதற்கு பின்னரே திருமணம் நிச்சயங்களை. சிதம்பர நாட்டில் இருந்து மாமாவை வர வைத்து மூத்தவனுக்கு நாட்டின் மணிமணத்தை சொல்லி அவனை இவளுக்கு திருமணம் செய்து வைத்து இளையவன் விஜயனை இவளுக்கு திருமணம் செய்து வைத்து இருவரு திருமணம் நல்லவரை நடத்தி வைக்கிறேன். சந்தோஷம் தானே? இந்த சந்தோஷமான செய்தியை தலைவாதி அவர்களே இருவரும் நல்ல முறையில் வாழ்ந்திருக்க வேண்டும். தளபதி அவர்களே எதற்காக அழைத்து தெரியுமா? பார்த்தாயா என்னுடைய பிள்ளைகளை? விளையாட்டு பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள். அதற்காகத்தான் முடிவு செய்திருக்கின்றேன். என்ன தெரியுமா? இருவருக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அப்படியா? நல்ல விஷயம். மாப்பிள்ளை யார் தெரியுமா? சிதம்பர நாட்டை ஆட்டிக் கொண்டிருக்கிறாரே என்னுடைய அண்ணன் அவர்கள் பெற்ற இரு பிள்ளைகள் தான் ஜெயன் விஜயன் இருவர் தான் மாப்பிள்ளை. அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? இந்நாட்டின் முழு பொறுப்பை என்னுடைய அண்ணன் மகன் மூத்தவன் இருக்கின்றானே அவனுக்கு மணிமகனத்தை சுட்டி மூத்தவனை திருமணம் செய்து வைத்து இளையவன் விஜயனுக்கு திருமணம் செய்து வைத்து இருவரு திருமணம் நல்ல முறையில் நடக்க வேண்டும். உங்கள் தலைமை மகாராணி உன்னுடைய விருப்பம் எதுவோ அது விருப்பம் தடுக்கிறதா? அப்படியா? என்ன செய்ய தெரியுமா? இப்போது சிதம்பர நாடு சென்று என்னுடைய அண்ணனையும் அண்ணன் பெற்ற பிள்ளைகளை வாழ்த்து வருவது உங்களுடைய கடமை. உங்களுக்கு வயது விட்டது பெண் பிள்ளை ஒரு வேலைகளாக இல்லை இருந்தாலும் உமக்கு உதவி செய்வதற்கு ஒரு பணிப்பெண்ணை அனுப்பி வைக்கிறேன். பணிப்பெண்ணா? நல்ல விஷயம் தானே. உங்கள் விருப்பமான ஏற்பாடு செய்யுங்கள். நான் இப்போது சிறுநாடு சென்று அவருடைய அண்ணன் பிள்ளைகள் இருக்கிற ஜெயன் விஜயன் அவர்களை அழைத்து வரவும் இது நாட்டை முடிவு சொல்ல மகாராணி இந்த நாட்டை நான் ஆள வேண்டும். மதுரை எவருக்கு தெரியாத மன்னரை போட்டு தள்ளேன். உனக்கு சொல்லாதியே. அப்படி சொன்னா நாட்டு மக்களுக்கு அனைவருக்கு தெரிஞ்சிடும். சுருக்கமா சொல்லப்பட இந்த நாட்டு மகாராணிக்கு தெரிஞ்சுவிடும். அது மட்டுமல்ல கணவன் சத்துரு தெரியாமல் மஞ்சள் குங்குமம் தாலி கையில தொகுது அதிகமா இல்ல ஏண்டா மன்னன் செத்தாரும் இவனை என்ன சாக உயிரோட இருக்கிறான். வேற காலம் வரும்போது இந்த நாட்டு மகாராணி அங்க போட்டு ஏண்டா நேரங்களை எதுக்கு பார்க்க வேண்டும்? இவள் இருக்கு வரை இது நாட்டுக்கு மன்னன் வர முடியாது. அதுல ஒரு முடிவு கட்டுகிறேன். இப்போது ஆசை காதலில் தகுதியில் வரணும்.